வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டெல்லி போலீஸில் போட்ட நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 7500 ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 7500 ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் பிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 28 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஒருவேளை நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி வந்து லாஸ்ட் சான்ஸில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து என்னது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தான் சொல்லுவேன். இது வந்து ஒரு வாய்ப்பு கிடையாது, ஒரு வாழ்க்கை மாதிரி. நீங்கள் சீரியஸாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அந்த வேலைக்குள்ளாடி நிச்சயமாக உங்களால் என்ன பண்ண முடியும், போக முடியும். அதே எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஸோ இங்கே இங்கிலீஷ் கிடையாது. ஸோ அதுக்கு பதில் என்ன கேட்குறாங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கேட்குறாங்க. அதுவும் ஈஸி தான், படிச்சிருந்தீங்க என்ன பண்ணலாம், ஈஸியாக என்ன பண்ணலாம், போட்டுடலாம். சரியா? ஸோ வாங்க இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 22/10/2025 தான் அந்த அப்ளிகேஷன் முடியுது. எக்ஸாம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 2025 இல்லைனா ஜனவரி 2026 சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஜனவரி 2026 தான் இருக்கும். சரியா? இன்னும் ஒரு 3 மந்த் நம்ம கையில் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஸோ நமக்கு இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த எஸ்எஸ்சி ஜிடி ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே போகலாம். சார் ஆர்மி அதே மாதிரி இப்போ ஃபிசிக்கல் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணால் போகலாம். சரியா? ஸோ கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்க. இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான். சில வேக்கன்சிஸை பாருங்கள். ஸோ மேலுக்கு வந்து 4408 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி ஃபீமேலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2496 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ஃபீமேலு இதில் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதில். ஸோ அடுத்தது இதுக்கான ஏஜ் லிமிட் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து 18 மினிமம் 18 வயசுலேருந்து நீங்கள் 25 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸாம் எழுதலாம். 18 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நான் என்ன சொன்னேன், 28 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதலாம். ஸோ இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ அதான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான சான்ஸ் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா சரியா, அதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் 10th இருக்கோம். ஸோ +2 முடிச்சிருந்தா தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், டெல்லி போலீஸோட கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து எழுத முடியும். 10th +2 அதாவது சீனியர் செகண்டரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும், முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது இதில் முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% மார்க் வந்து கொடுக்குறாங்களாம். சரியா? அதே மாதிரி என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3% மார்க் கொடுக்குறாங்க. என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2% வந்து மார்க் கொடுக்குறாங்க. சரியா? அதாவது 50, 25, 75 கிட்டத்தட்ட 100 மார்க். இப்போ 100 மார்க்கில் 5 மார்க் கொடுக்குறாங்க உங்களுக்கு. கிட்டத்தட்ட 5 மார்க் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 3 மார்க், இதில் வந்து 2 மார்க். அதே மாதிரி நீங்கள் டிகிரி வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து +2 தாண்டி ஒரு டிகிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா டிஸ்டிங்ஷன்ஸ் இருந்தால் 5 மார்க் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தால் 4 மார்க்கும், செகண்ட் கிளாஸ் இருந்தால் 3 மார்க்கும், பாஸ் கிளாஸாக இருந்துச்சுன்னா 2 மார்க் கொடுக்குறாங்க. இது கூட ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். நான் டிகிரி வச்சுருக்கேன், அப்போ நான் எழுதலாம், எனக்கு வந்து ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் சென்டர்ஸ் கூட போட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் எழுதிக்கலாம். டெல்லி போலீஸ்னால டெல்லி தான் போய் எக்ஸாம் எழுதுன்னு கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை போட்டிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் போட்டிருக்காங்க. ஸோ மதுரை, சேலம், முக்கியமான சிட்டி எல்லாமே போட்டிருக்காங்க. திருச்சி, வேலூர், தூத்துக்குடி கூட போட்டிருக்காங்க. தூத்துக்குடி, கரூர், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிஸ். ஸோ இந்த சிட்டிஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். சரியா? ஸோ இந்த எக்ஸாமோட ஸ்கீமை பாருங்கள். 100 கொஸ்டின் 100 மார்க். சரியா? நெகட்டிவ் மார்க் இருக்குது, 0.25 இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து நமக்கு 0.25 இருக்குது. சரியா? ஸோ ஜிகே பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க். ரீசனிங் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் 25 மார்க். மேக்ஸ் வந்து 15 கொஸ்டின் 15 மார்க். கம்ப்யூட்டர் வந்து 10 கொஸ்டின் 10 மார்க். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 90 மினிட்ஸ் இருக்குது. இது தாராளமான டைம் தான். ஏன்னா இந்த ஜிகே 50 கொஸ்டின் இருக்குது, நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த கம்ப்யூட்டர் முடிச்சிடலாம். நம்ம டைம் எடுக்குது இந்த மேக்ஸ் ரீசனிங் மட்டும்தான். ஸோ நீங்கள் பொறுமையாக போட்டால் கூட ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்.
இதில் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம டெல்லி போலீஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கான நமக்கான கிளாஸ் அப்படிங்கிற சிலபஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்போதுமே நார்மல் சிலபஸ் தான் அது. ஸோ ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, நார்மல் ஆப்டிடியூட் தான், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஃபங்க்ஷன்ஸ், ரிலேஷன்ஸு, ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், நார்மலான இது தான். ஸோ இதற்கான நியூ பேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம அக்டோபர் 6 நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டெல்லி போலீஸ் அண்ட் எஸ்எஸ்சி ஜிடி, டெல்லி போலீஸ் அண்ட் எஸ்எஸ்சி ஜிடி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ஃபீஸ் தான். நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜாப் எடுத்து கொடுப்போம். ஸோ நம்மளோட குவாலிட்டி நிச்சயமாக அந்தளவுக்கு இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810. நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.